சரி அம்பாளோட சரி. ஒரு சுரங்க பாதை போகுது. அடடா. இங்க ஒரு சுரங்கம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு சுரங்கம் இருக்கு. ஓ, அதுக்குள்ள சுரங்கம், இதுக்குள்ள சுரங்கம் இருக்கு. மதுரைக்கு போறதுன்னு சொல்றாங்க, தஞ்சாவூர் போறதுன்னு சொல்றாங்க. அந்த எல்லாம் மன்னர்கள் காலத்துல இல்லையா, இருக்கலாம். எங்கன்னு பாக்குறதுக்கு நம்மளால முடியும். வாக்கு வன்மை உள்ளவா, திக்குவாய், குளர்பேச்சு அவெல்லாம் வந்து என்ன பண்ணான்னா அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண தேனை நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சகல சௌகரியமாக நமக்கு வந்து பேச்சு திறன் கிடைக்கும். நம்ம தேன் அபிஷேகம் பண்ணும்போது ஒத்தி வைப்பாங்களாம். அந்த லிட்டர் கணக்காக எவ்வளோ லிட்டர் நம்ம தேனை அங்கே ஒத்தி வச்சாலும் விநாயகர் உறிஞ்சிக்கிறாரு. பார்க்க முடியாத ரகசியம், ஒரே 2 முகத்தோட விநாயகர். மேல ஒரு விநாயகர் 2 தும்பிக்கை தெரியும். இந்த பிள்ளையாருக்கு 3 கண்ணு இருக்கு. ஓஹோ. அந்த முகலாயர்களோட படையெடுப்புனால உடைந்ததாக சரித்திர வரலாறு இருக்கு. எல்லா சிற்பத்தையும் உடைச்சிருக்காங்க. கோவில் அவருக்கு மேல சீர்காழி இருக்கிற மாதிரி மலைக்கோவிலாக சட்டராசாமி அமைஞ்சிருக்காரு. படியில் ஏறினா மேல தரிசனம் பண்ணும் சீர்காழி மலை. அக்னி தபஸ்ங்கிற முனிவருக்கும் சனகாதி முனிவர்களுக்கும் பஞ்சாட்சர உபதேசம் பண்ண ஸ்தலம் இது. அந்த சிவலிங்கங்கள் பூஜை பண்ண லிங்கங்கள் இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாம். சனகர் பூஜை பண்ண லிங்கம், ஓகே. சனந்தனர் பூஜை பண்ண லிங்கம், சனாதனர் பூஜை பண்ண லிங்கம். மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த வர வெற்றியோட வர கோலம். அம்பாளை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம், மனசே வராது. அந்த அழகான துர்க்கை அம்பாள். இந்த கோவில் ஆதித்ய சோழன் கட்டின கோவிலோட கட்டடக்கலை சிறப்பு என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு 3 நாள், மார்ச் மாசம் 16, 17, 18 3 நாளும் அவ்வளவு இடத்தையும் மீறி சூரிய பகவான் உள்ள சுவாமி மேல காட்சி தரார். சரி சரி. சூரியனே வழிபடுற மாதிரி அந்த 3 நாளைக்கு. அம்பாள் முழுக்க முழுக்க மூலிகையால செய்யப்பட்ட அம்பாள். பௌர்ணமிக்கு சாம்பிராணி தேயிலை மட்டும்தான் இந்த அம்பாளுக்கு சாத்துவோம். எந்த வித அபிஷேகங்களும் கிடையாது. ஏன் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாதுன்னா, எப்படி போகர் வந்து நோபாஷான சிலையை வெளிப்பட்டாலும் அவன் மூலிகையினால செய்யப்பட்ட அம்பாள் இது. பின்னாடி இருக்கிறது எவ்வளோ பெரிய ராஜகோபுரம் பாருங்கள். 5 நிலை ராஜகோபுரம். இந்த கோயில் வந்து சோழர் காலத்து திருப்பணி. 3 சோழர்கள், 1ஆம் சோழன், அதுக்கப்புறம் இடைப்பட்ட சோழர்கள், அதுக்கப்புறம் பிற்காலத்துக்கு வந்த சோழர்கள் வந்து கட்டுமான பணியை செஞ்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருக்கோயிலில் நம்ம இருக்கிறோன்றதே ஒரு பெருமையான விஷயம். இங்கே இறைவனுடைய பேர் சாட்சிநாதர். இங்கே புராண வரலாறில் நீதிக்கு சாட்சியமாக அமைஞ்சதால், ஸோ இங்கே வந்து நீங்கள் சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இங்கே நீதி கிடைக்கிறதுக்கு இங்கே வந்து இந்த சாட்சிநாதரை வழிபடணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அம்பாள் பேர் வந்து கரும்பு அட சொல்லி அம்மன் அப்படின்றது ஒரு அருமையான பேர். அந்த அம்பாளுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்றதை இங்கே எல்லாம் அர்ச்சகரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு அதிசயமான பிள்ளையார் இருக்கார். அவர் தான் பிரளயம் காத்த விநாயகர். இந்த பிரளயமே அழிஞ்சு போகும்போது இந்த விநாயகர் தான் இந்த பூமியை காப்பாற்றினார். ஸோ அவருக்காக வருண பகவான் பிரதிஷ்டை செஞ்ச இந்த பிரளயம் காத்த விநாயகர் ரொம்ப வித்தியாசமான விநாயகர். விக்கிரகங்கள் கல்லால் ஆகப்பட்டிருக்கும், சுதையிலால் ஆகப்பட்டிருக்கும். ஆனால் இந்த விநாயகர் கடல் நுரை இருக்குதுங்களே, அந்த நுரையை பதப்படுத்தி அவருக்கு சிலையை அமைச்சிருக்காங்க. வருண பகவானே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விநாயகருக்கு தினமும் அபிஷேகம் இல்லை, சதுர்த்தி அன்னைக்கு தான். அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் முழு நாள் இரவு சாயங்காலம் 4 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில் 4 மணி வரைக்கும் தேன் அபிஷேகம் பண்ணும்போது ஒத்தி வைப்பாங்களாம். அந்த லிட்டர் கணக்காக எவ்வளோ லிட்டர் நம்ம தேனை அங்கே ஒத்தி வச்சாலும் விநாயகர் உறிஞ்சிக்கிறாரு. ஸோ அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. ஸோ இந்த வருஷம் நீங்கள் வந்து இது சதுர்த்தி அன்னைக்கு இந்த தேன் அபிஷேகத்தை பார்த்து தரிசித்து வேண்டினீங்கன்னா உங்களுக்கு இனிப்பான வாழ்க்கை அமையோன்றது நம்பிக்கை. ஸோ இந்த விநாயகரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
प्रभो गणपते। ओम नमो प्रातपदे नमो गणपतये रत्नपदपदये नमस्ते लंबोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुदाय वरदमूर्धने नमो नमः। ओम आदिबोध्याय देवाय दण्डमोदगदारिणे वल्लभाप्राणगान्धारं श्रीगणेशाय मङ्गलम्। गणपति विघ्नेश्वराय नमः। ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। प्रलयरक्षक महागणपतिमूर्तये नमो नमः। दीपं दर्शयामि। வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணிற்பணி மென் கணிந்து வேழம் கத்து விநாயகனை தொழே சூடும் தீவினைகள் செயலறுவோம். பிடியலும் உருமை கொலமிகு கரியது படிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி பலமுறையிறையே. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் குப்புவருத்தம் கை. தேனபிஷேகம் செய்யும் பொழுது தேனை ஒரு துணியிலே துவைத்து ஒரே சுவாமியின் திருமேனியிலே ஒட்டி ஒட்டி வைப்பார்கள். அவ்வாறு இரவு முழுவதும் சுமார் 50 to 60 கிலோ தேன் விநாயகப் பெருமானால் உறிஞ்சப்படுகின்றது. வீட்டில் எவ்வளவு சொபிஸ்டிகேட்டடாக உட்கார்ந்திருந்தாலும் சின்ன டிராப் தேன் விழுந்தால் எறும்பு வந்துடும். இந்த சன்னதியில் ஈ எறும்பு எதுவுமே வராது. அது பெரிய அதிசயமான நிகழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான கரும்படு சொல்லியம்பிகை உடனுரை சாட்சிநாத சுவாமி திருக்கோவில் திருப்புரம்பியம். ஸ்தலத்துடைய பேர் திருப்புரம்பியம். தேனபிஷேக விநாயகர், பிரளயம் காத்த விநாயகர் நம்ம கோயில் சிறப்பு. அந்த விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விடிய விடிய தேனபிஷேகம் ஆகும். எவ்வளோ தேனபிஷேகம் பண்ணாலும் விநாயகர் திருமேனியே உறிஞ்சிப்பார். இந்த வெளிப்பிரகாரம் எவ்வளோ அழகாக மதில் சுவர் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள் இந்த மதில் சுவர். இப்போல்லாம் இந்த மாதிரி கட்ட முடியுமா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இதெல்லாம் முடியவே முடியாது. அந்த காலத்தில் இவ்வளோ அழகாக சோழர்கள் இந்த திருப்பணிகளை பண்ணி இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கோயில் மதுரை ஆதீனம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பூஜைகள் சிறப்பாக நடக்குது. அடுத்து இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா குகாம்பிகை சன்னதி. குகாம்பிகை சன்னதி ஒரு சுதை சிற்பம் தான். அந்த அம்பாளுக்கு தினமும் அபிஷேகம் இல்லை. பௌர்ணமி அன்று மாத்திரம்தான் சாம்பிராணி தைலத்தை மாத்திரம் சாத்துறாங்க. அந்த அம்பாள்கிட்ட ஒரு தனி ஸ்வரூபம் எப்படின்னா, முருகன் ஆறுமுக பெருமானை கையில் வச்சுருக்காங்க. ஒரு குழந்தையை எப்படி மடியில் அமைத்து தூக்கி வச்சுருப்பாங்களோ அது மாதிரி தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ அற்புதமான திருக்கோலம். இந்த குகாம்பிகை லலிதா சகஸ்ரநாமத்தில் குகாம்பிகையே நமக அப்படின்றது ஒரு ஸ்டான்ஸாக வருது. ஸோ இந்த குகாம்பிகையை நீங்கள் தரிசிக்கலாம் இங்கே ஸோ இந்த கோயிலில் பல வரலாற்று சிறப்புகள் இருக்குது. சோழர்களுடைய திருப்பணி. ஸோ அந்த என்னென்ன சிறப்புகள் இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்கே நம்ம கூட இருக்கிறது குருமூர்த்தி அண்ணா. இந்த குருமூர்த்தி அண்ணா இந்த திருப்புரம்பியம் பிரளயம் காத்த விநாயகருக்கு தேன் அபிஷேக விழா கமிட்டியில் இருக்கிறாரு. ஸோ அவர் இந்த கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்காரு, நிறைய சேவைகளை செஞ்சுருக்காரு திருப்பணி. அதனால் அவர்கிட்ட இந்த கோயிலை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம்யா. வணக்கங்கய்யா. வாங்க. திருப்புரம்பியம் திருக்கோயிலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சரிங்க. இந்த கோயில் மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான கோவில். சரிங்க. அவள் தான் இந்த கோவில் தான் பராமரிக்கிறாங்க. சரிங்க. திரு 293 குருமகா சன்னிதானம் அவர்கள் தன்னுடைய நேரடி மேற்பார்வையில் இந்த கோயிலை அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்திட்டு இருக்காங்க. சரி. கோவிலில் உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். ராஜகோபுரத்தை தாண்டி வந்துட்டு இருக்கோம். சரிங்க. ராஜகோபுரத்தை தாண்டி வந்ததும் பலிபீடத்துல ஒரு திமுக கணபதினு பிள்ளையார் இருக்கார். எங்கேயும் பார்க்க முடியாத அதிசயம். ஒரே 2 முகத்தோட விநாயகர்.
மேல ஒரு விநாயகர் கீழே ஒரு 2 தும்பிக்கை தெரியும். ஓகே. திமுக கணபதி வீணா 2. ஓகே. திமுக கணபதியின் பேரு. ஓகே, பார்க்கலாமா அது எப்படின்னு? சரிங்க, காட்டுங்க எப்படிங்க அது. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ விநாயகர் தெரியுறதா? மேல ஒரு சரிங்க தும்பிக்கை தெரியுறதா? ஆமா. கீழே இன்னொரு தும்பிக்கை. அப்படியே 2 முகம் தெரியுது. ஆமா, திமுக கணபதியின் பேரு. திமுக இந்த பலிபீடத்துல இருக்காரு. இது ஒரு சிறப்பு. ஆமா. அடுத்து நம்ம எங்கயா போறோம்? நந்திகேஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ள போறோம். சரிங்க, வாங்க. சிவன் கோவிலை பொறுத்தவரையிலும் நந்திகேஸ்வரர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம உள்ள பிரார்த்தனை பண்ண தரிசனம் பண்ண போகணும். சரிங்க, அந்த ஸ்லோகத்தோட போவோம். வாங்க, சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. நந்திகேஸ்வர மகாபிராஜ்ஞா சிவத்தியான பராயணக உமாசங்கர சேவார்த்தம் அனுப்யாம் தாது மர்கசி. நந்திகேஸ்வரர் உத்தரவு வாங்கிட்டு சிவபெருமான் தரிசனம் பண்ண போறோம். சிவபெருமானை பார்க்கணும்னா இந்த மந்திரத்தை சொல்லணும். எப்படி பெருமாள் கோவில கருடன்ட்ட உத்தரவு வாங்கிட்டு போகணும். சரிங்க, சரி. இங்க வந்து நந்திகேஸ்வரோட அணுகி அவர் உத்தரவோட தான் நம்ம சாமி தரிசனம் பண்ணுவோம். சரிங்க, வாங்க, அடுத்து உள்ள போகலாம். ஆமா, நந்திகேஸ்வரன் கொடிமரம், துவஜஸ்தம்பம். சரிங்க, துவஜஸ்தம்பம். ஓகே. துவஜஸ்தம்பம் முதல் முன் மண்டபத்தில் நுழையிறோம். ஆமாங்க. இந்த துவாரமா 2 துவாரம் துவாரபாலகம் மாதிரி இங்க என்னன்னா விநாயகரும் சுப்பிரமணியம் எல்லா கோயிலும் இருப்பாங்க. இங்க என்ன விசேஷம்னா திருநேத்திர கணபதி. இந்த பிள்ளையாருக்கு 3 கண் இருக்கு. ஓஹோ. நெற்றிக்கண் சிவனுக்கு அம்சமா, சிவனோட அம்சமா நெற்றிக்கண் இருக்கு. இங்க சந்தனம் போட்டு வச்சிருக்காங்க. சரிங்க, சந்தனம் போட்டு வச்சிருக்காங்க அதுக்கு மேல. சரி சரி. 3 கண் திருநேத்திர கணபதி. சரிங்க. அங்க தண்டபாணி. தண்டபாணி. ஓகே. தண்டபாணி துவாரபாலருக்கு பதிலா அண்ணாவும் தம்பியும் இருக்காங்க. அண்ணாவும் தம்பி எங்கேயும் சிவன் கோயில் இருப்பாங்க. சரி சரிங்க. கோயிலுக்குள்ள மண்டபத்துக்குள்ள போறோம். இடது பக்கம் காத்த விநாயகர். இந்த ஊருக்கு ஸ்தல திருக்கோயிலுக்கே முக்கியமான சன்னதி விளையம் காத்த விநாயகர். அவர் தரிசனம் பண்ணுவோம். இந்த விநாயகரை பாருங்க, எந்த ஸ்தலத்திலும் இல்லாத அற்புதமான விநாயகர். அவர் காட்சியிலும் சரி, அவர் அருள் ஆட்சியிலும் சரி, அவர் அற்புதமான விநாயகர். கத்தாங்குடு கிளிஞ்சல் கடல் நுரையால வருண பகவான் பிரதிஷ்டை பண்ண விநாயகர். சரிங்க. ஒவ்வொரு யுக முடிவிலையும் உலகமானது பிரளய வெள்ளத்தால் அழிஞ்சு திரும்பி சிருஷ்டிக்கப்படுவது இயற்கை. சரிங்க. அது மாதிரி கிருத யுகம்ங்கிற ஒரு யுகம் முடியிருச்ச அந்த காலம் கரெக்டா ராகு அந்தர கற்பம்னு சொல்றாங்க. அந்த காலத்துல உலக 7 கடலும் பொங்கி வருது. உலகத்தை எல்லாம் அழிச்சிட்டு வருது. அந்த சமயத்துல விநாயக பெருமான் சிவபெருமான் ஒரு ஆக்ஞை பண்றார். சரிங்க. இந்த ஸ்தலம் புன்னாகவனம், புன்னை மர காடா இருந்தது. அதனால புன்னாகவனம் பேரு. இந்த ஸ்தலத்தை பழைய வெள்ளத்திலேருந்து அழியாம காப்பாற்றணும்னு சொல்லி சிவபெருமான் விநாயகர்கிட்ட சொல்ல, விநாயகர் பொங்கி வந்த 7 கடலையும் ஓங்காரத்தை பிரயோகம் பண்ணி ஒரு கிணத்துக்குள்ள அடக்கிறார். அந்த கிணறு இன்னைக்கும் பார்க்கலாம். வாசல்ல பிரம்ம தீர்த்தம்ங்கிற ஸ்தல தீர்த்தத்தோட கீழ்பக்கமாக அந்த கிணறு அமைந்துள்ளது. சாட்சிநாத சுவாமி திரு சன்னதிக்கு வந்திருக்கோம். எங்க சுவாமி பேர் வந்து சாட்சிநாத சாட்சிநாத சுவாமி. சரிங்க. ஏன் இந்த பேருன்னா மதுரையில போய் சாட்சி சொல்றார். சரிங்க. மக்கள் சாட்சி சொல்ற மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்து வழக்குல சிவனே போய் சாட்சி சொல்றார். சரிங்க. பரஞ்சோதியாரோட திருவிளையாடல் புராணம் 64வது திருவிளையாடல் புராணம் இந்த ஊர்ல நடந்தது. சரிங்க சரிங்க சரி. நான் மட்டும் போல வன்னிமரம், மடைப்பள்ளி, கிணறு எல்லாத்தையும் அழிச்சுட்டு போய் சாட்சி சொல்றாரு. சாட்சி சொல்றாரு. சரி. ஒரு செலவரை சுருக்கமா சொல்றேன். சரிங்க. அப்படியே போயிட்டே பேசுவோமா? சாமி பார்த்துட்டு சுவாமி சாட்சிநாத சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம். தரிசனம் பண்ணிக்கலாம் வாங்க. ஒரு சாட்சி சொல்றதுனால வழக்கு வியாஜ்யங்கள்லாம் அது புரிகிறான்னு ஒரு வழக்கு இருக்குங்க. ஆமா, நம்ம கிட்ட என்ன வழக்கு இருக்கோ அது வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு. சிவனோட சன்னதியோட சிவபெருமான் சன்னதியோட வெளிப்பக்கம் உள்மதில் வருது. அது பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள்லாம் உடைந்திருக்கு. இந்த காலத்து முகலாயர்களோட படையெடுப்புனால உடைந்ததாக சரித்திர வரலாறு இருக்கு. எல்லா சிற்பத்தையும் உடைச்சிருக்காங்க. ஆமா, நடராஜர் எல்லாரையுமே, விநாயகர், அங்க முனீஸ்வரர், இவர் இருக்காரு, ஒரு ரிஷி இருக்காரு, அகஸ்தியர், விநாயகர், அகஸ்தியர், நடராஜர். சரிங்க சரிங்க. இப்போ வந்து நம்ம சாட்சி எப்படி சொன்னார்ங்கிற சேனல் சுருக்கமாக கருத்து பார்ப்போம். ஆமா. மதுரையில் அரதனகுப்தன் ஒரு தனவணிகன். சரிங்க. அவன் வந்து அம்பாளுக்கு வந்து அந்த பாண்டிய மன்னன் வந்து ஒரு பதக்கம் பண்ணணும்னு சொல்றான். இவர் வந்து என் கைவசம் இல்லை, காவிரி பூம்பண்ட தாய்மாமன் இருக்கார், அங்க போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி வரான். சரி. இவன் ஆல்ரெடி மேரீடு, ஃபேமிலி அங்க இருக்கு. சரிங்க. தாய்மாமன் வீட்டுக்கு வரும்பொழுது
அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அங்கே வாங்கிட்டு சொல்றார். சரிங்க. போயிட்டு வரதுக்குள்ள அவரோட வயது மூப்பின் காரணமாக இறந்து விடுகிறார். சரி. இறந்து விடும்போது உறவு முறைகள்லாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட வரைக்கும் முன்னாடி சொல்றார், எனக்கு அவளுக்கு ஒரு பொண்ணு ரத்னாவளின்னு பேரு. சரிங்க. அந்த பொண்ணு இவர் போயிட்டா பிற்காலம் அவரோட பிற்காலம் நல்லபடியா இருக்கணுங்கிறதுனால அந்த தனவணிகன் போயிருக்கான் வந்திருக்கானே அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொத்து பூரா அவனுக்கு கொடுத்துடணும், தன்னோட சொத்து பூரான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். நான் அவன் எங்கே கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது நான் சொல்ல மதுரைக்கு அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அழைச்சிட்டு வர போற வழியில சிவஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டே வரார். இன்னம்பர்னு ஒரு ஸ்தலம் பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல. சரி. இங்க வந்து வரும்போது இன்னம்பர் தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது அடுத்த திருப்புறமயம் பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. கிளம்பி வராங்க. வரும்பொழுது சகுனம் தடையா இருக்கு. ஓகே. அந்த பொண்ணு சொல்றா சகுனம் தடையா இருக்கு, நாளைக்கு போலாங்கிறா. நம்ம சாமி பார்க்க போறோம், இதுக்கு என்ன சகுனம் தடை, சாமி பார்த்து பாரு நீ வான்னு அழைச்சிட்டு வரான். இங்க வராங்க. இரவு வந்து இங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தங்குறாங்க. அங்க என்ன மடப்பள்ளியில உணவு இருந்துறாங்க. சரிங்க. அந்த பக்கத்து கிணறுல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. சரி. மடப்பள்ளி பக்கத்துல இருக்கிற வன்னி மரத்தடியில உறங்குறாங்க. ஓகே. இதான் இதுல முக்கியமான விஷயம் எக்கா சொல்றது. சரி. உறங்கும் பொழுது நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு நல்ல நாகம் வந்து தீண்டி இறந்துடுறாங்க அந்த பையன். சரி. சரி. உடனே பண்ற அம்பாள் சன்னதியில போய் கலறான். உன் சன்னதிக்கு என்ன, இவர் தான் என் வாழ்க்கை, எனக்கு இவர் நம்பிதான் வந்திருக்கேன், பரிச்சுட்டேன்னு கேட்கும்போது அந்த சிவபெருமான் காட்சி கொடுத்து கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லி அவர் உயிர் பிச்சு எழுப்பி அவரோட பக்திக்காக தான், அவரோட கற்புக்கம் பக்திக்காக தான் உன்னை காப்பாத்தினேன், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி மதுரைக்கு போய் பண்ணிக்கிற போது இல்ல இந்த ஸ்தலத்துல வந்திருக்கேன், இங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால ஒரு கல்யாண நகரின்னு ஒரு பேரு. திருப்புறம்பயம் புன்னாகவனம் புன்னைவரக்காடுனால திருப்புறம்பயம். விநாயகர் வந்து தண்ணீரை புறமா அமைச்சதுனால பயஸ்னா தண்ணி, புறம்பயம் திருப்புறம்பயம்னு பேரு. சரி. இப்போ வந்து இவ கல்யாணம் பண்ணதா கல்யாண நகரின்னு ஒரு பேர். சரிங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இப்ப கல்யாணம் பண்ணதும் இப்போ ஊருக்கு மதுரைக்கு அழைச்சிட்டு போறான். இப்போ எங்க இருக்கும்போது கில்ட்டி கான்சியஸ், அந்த காலத்துல 2 திருமணம் எல்லாம் உண்டு பாலிகம் இருந்திருக்கு. இருந்தா கூட கில்ட்டி கான்சியஸ் தனியா இருக்காங்க. பிற்கால மூத்த சம்சாரத்துக்கு இந்த தெரியும் போது ஊர் பஞ்சாயத்துல போய் முறையிடுறான். வந்துட்டா எப்படி வந்துன்னு சொல்லும் போது ஊர் பஞ்சாயத்துல வழக்குக்கு எல்லாரும் கூப்பிட்டு கேட்கறாங்க. கேட்கும்போது கல்யாணத்துக்கு யார்ப்பா சாட்சி, கல்யாணம் பண்ணிட்டேங்கிற அப்படிங்கும்போது எனக்கு கடவுள் தான் சாட்சி, திருப்புறம்பயத்து ஈசன் தான் எனக்கு சாட்சின்னு சொல்றாங்க. சரிப்பா புரிஞ்சிச்சா, நீ சொல்றது பொய்ன்னு சாமி எங்கேயாவது சாட்சி சொல்லுமா, நீ சொல்றது பொய்ன்னு இதுல தெரியுது, அதெல்லாம் உனக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப என்ன பண்றா, மதுரை கோயிலுக்கு போயிடுறான். மீனாட்சி அம்மன் சன்னதியில போய் சுந்தரேசா நீ அன்னைக்கு சொன்னி எங்க திருப்புறம்பயத்துல இப்ப நீ பேசுறாங்களே, அதாவது இவரோட கேரக்டரை மட்டுமா பேசுறாங்க, அதுதான் முக்கியம். அதனால ஒரு மனம் நொந்து இப்படி எனக்கு பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஒரு அசரீரி வருது. கவலைப்படாதமா, உன்னை எப்படி உனக்காக தான் காப்பாத்தினேன், அந்த உன்னோட வருங்கால புருஷனை, உன்னோட புருஷனை காப்பாத்தினேன். அதனால நான் வந்து எல்லா பஞ்சாயத்தாரையும் மூத்த சம்சார் எல்லாரையும் கோயிலோட ஈசான்ய பாகத்துக்கு நாளைக்கு அழைச்சிடுவா, நான் உனக்கு வாக்களித்தபடி சாட்சி சொல்றேன், சாட்சி பகர்க்கிறேன்னு சொல்கிறேன். அது மாதிரி மறுநாள் கிளம்பி வரும்பொழுது எல்லாரும் வராங்க. தான் மட்டும் வராமல் சுவாமி வன்னிமரம் எங்கே தங்கியிருந்த வன்னிமரம், சாப்பிட்ட மடப்பள்ளி, எல்லாம் தண்ணி இருந்த கிணறு எல்லாத்தையும் சாட்சியாக கூப்பிட்டு வர்றாரு. எல்லாம் அங்கே பிரத்யட்சமாக இருக்கு. பிரத்யட்சம் வந்து இப்போ உன்னோட கணவரோட மூத்த சம்சாரத்தை சொல்றாரு, உன்னோட கணவனோட ஆயுள் முடிஞ்சு போச்சு, இவன் கற்புக்கு சிறந்த இந்த கத்னாவளிங்கிற பக்திக்காக தான் உன்னை காப்பாத்தினேன், எனக்கு ஒத்துமையாக இருக்க வேண்டியதுன்னு சொல்றாரு. எல்லாரும் அவளை கொண்டாடுறாங்க. உன்னால எனக்கு வந்து சுவாமி தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது பெரிய இவன் சொல்றார். ஓகே. இந்த புராணத்தை வந்து இவ என்ன காவிரிப்பட்டத்தை சேர்ந்த பொண்ணு, வணிக பெண் ரத்னாவளி, இவளோட அருமையை பின்னாடி பிற்கால சிலப்பதிகாரத்தில் வருது. எப்படின்னா கண்ணகி வந்து கோவல் இறந்துபட பாண்டிய மன்னன்ட்ட வழக்கு வைக்கும் போது நீ யாருன்னு கேட்கிறான். அப்ப சொல்றாவ அந்த காவிரி பண்டத்து நங்கைனா எப்பிச்சிறந்த 7 மாதர்கள் அவளோட வழி வந்தவள்னு சொல்லி வன்னிமரம் மடைப்பள்ளி சான்றாக முன்னிறுத்தி காட்டிய மெய்குழலால் சொல்லி இந்த பெண்ணோட வம்சத்துல நான் வந்தவன் அப்படின்னு கண்ணகி சொல்றான். சரி சரி, அது ஒரு சிறப்பு. சரிங்க சரிங்க. அதனால சாட்சி சொன்னதால புன்னைவனநாதராக இருந்த சுவாமி சாட்சிநாதர் அழைக்கப்படுறார். இது பரஞ்சோதியார் 64வது திருவிளையாட போறாங்க. அடுத்து நம்ம உள்ள நடந்து சோமாஸ்கந்தர் மண்டபம். மண்டபத்தில் நுழைஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு தட்சிணாமூர்த்தி, எல்லா கோயிலும் இருக்க மாதிரி இங்கே தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தில் இருக்கார். சரிங்க. அவருக்கு மேல சீர்காழி இருக்கிற மாதிரி மலைக்கோவிலாக சக்கராசாமி அமைந்திருக்காரு. அடடா, வேற எங்கேயுமே இல்ல. சோமாஸ்கந்தர் மண்டபம். சரிங்க. வந்து பக்கத்து சோமாஸ்கந்தர் மண்டபம் நேத்திர விநாயகர் சக்தி 2 பிள்ளையா இருக்காரு. அந்த விநாயகருக்கு பிரளயம் காத்த விநாயகர் டெய்லி அபிஷேகங்கள்ல, அதனால இந்த விநாயகர் தான் நிச்சயப்படி அபிஷேகங்கள்லாம் இங்கதான். சரிங்க. அந்த அலங்கார ஆராதனை மட்டும் அந்த பிள்ளையார் தரிசனம் பண்ணிப்போம். ஓகேண்ணா. நேர இருக்கிறது நேத்திர விநாயகர், பக்கத்துல சக்தி விநாயகர்.
அவர் நேத்திர விநாயகர், சக்தி விநாயகர். இவர் சக்தி விநாயகர். ஓகே ஓகே. அடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர். சரிங்க சுந்தரேஸ்வரர். சரிங்க. சொக்கநாதர். சோமாஸ்கந்தர். ஓகே. சாட்சிநாத சுவாமியோட உற்சவமூர்த்தி. உற்சவமூர்த்தி. சோமாஸ்கந்தர்னா என்ன விளக்கம்னா, ஆஹா, சோமன் உமா ஸ்கந்தர், அதாவது சோமாஸ்கந்தர்னு சொல்லுவாங்க. நடுப்புற கந்தன் இருப்பார், முருகன் இருக்கார். ஆமா, ஆமா. அதனால சோமாஸ்கந்தர்னு பேர். ஆமா. இந்த புறம் விஸ்வநாதர், காசி விஸ்வநாதர். காசி விஸ்வநாதர். தூண்ல ஆஹா. ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் என்னோட நினைவு தெரிஞ்சு ஆஹா. இதே மாதிரி சிற்பமா தான் இருந்தது. சரிங்க. என்ன சாத்தி 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 உருவம் தெரிய உருவமா ஆரம்பிச்சு. தெரிய வந்துருச்சு. சரி சரி சரி. சின்ன வந்து நாங்களே வந்து சாத்திக்கிட்டு இருப்போம் இங்க. சரிங்க சரிங்க. என்ன சாத்திட்டு இருப்போம். ஆஞ்சநேயர் விசேஷமான ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் மௌனமா இருக்கிறாரு ஆமா. இல்லையா? அருந்திட்டு சாப்பிட்டு வடக்கு முகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமா. சரிங்க. இங்க லிங்கோத்பவர். ஆஹா. லிங்கோத்பவர்ல என்னன்னா, ம், அது கீழே ஒரு கல்வெட்டு இருக்கு. ஆஹா. அந்த கல்வெட்டுல என்ன, சோழ பிரதேசே மணிகர்ணிகா சரித உத்திரதீரே ஆஹா. பாக்யாம்பூபுர ராஜதானியாம் ஆஹா. இக்ஷுதசமான எம்பிகாஸ்மது சாட்சீஸ்வரான்னு வருது. சரி, என்ன சரி. விளக்கம்னா, ஆஹா. சோழ நாடு, சோழ பிரதேசத்துல சரிங்க. மணிகர்ணிகானா மன்னியார். ஆஹா. மன்னியாரோட வடக்கு பக்கம் இருக்க. ஆமா. மன்னியாரோட வடக்கு பக்கம் கோயில் கொண்டுள்ள ஆஹா. ராஜதானி. இந்த ராஜதானின்னா இந்த ராஜ்யத்தை சரி, சரி. ஆள்றவரே சுவாமி சாட்சிநாத சுவாமி தான். சரி சரி சரி. அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கீங்க. கல்வெட்டு. கல்வெட்டு பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட மதில் உள் மதில் சுவர் பூரா கல்வெட்டு இருக்கு. ஓகே. எல்லாத்தையும் இந்த கல்வெட்டு இருக்கு. சுத்திலும் நிறைய கல்வெட்டுகள், ஓகே. நிறைய அந்த கால ராஜாக்கள் நிறைய நிபந்தங்கள் கோயிலுக்கு செஞ்சிருக்காங்க. சரிங்க. அதெல்லாம் இந்த கல்வெட்டுகள் இருக்கு. சரிங்க. நம்ம ஊர்ல சதாசிவ பண்டாரர் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர். சரிங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டில இருந்தார். சரிங்க. இந்த ஊர்ல பிறந்தவர். சரி இவர் சரி. எல்லாம் கல்வெட்டுக்கு படி எடுத்திருக்கார். சரி. புத்தகங்கள்லாம் போட்டிருக்காங்க. சரிங்க. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல கடைவா, ஆமா. அந்த கடையும் போது உள்ள சிற்பத்தை இந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ற பர்டிகுலரா சிமெண்ட் கண்டுபிடிக்கப்படாத காலம். ஆமா. அந்த சிற்பங்கள் இதுதான். பாருங்க. பர்டிகுலரா சிமெண்ட் கண்டுபிடிக்கப்படாத காலம். இது ஒரு சிற்பம் இருக்கு. இங்க ஒரு சிற்பம் இருக்குது. அது மாதிரி மினியேச்சர் மாதிரி அழகா. இந்த மாதிரி நிறைய ஆமா ஆமா. பார்க்கடல கடையிற மாதிரி உள்ள சிற்பம். சரி. சிற்ப வேலைப்பாட்டுக்கு சான்றிதெல்லாம். ஆமா ஆமா. அடுத்து நம்ம சுப்பிரமணிய சுவாமி சன்னதிக்கு போறோம். சரிங்க. வெள்ளி தேவேசன அம்பிகா சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப அழகா கம்பீரமா காட்சி தரார். சரி. இந்த சுப்பிரமணியரை பத்தி திருச்செந்தூர் திருப்புகள்ல பாருங்க சொல்றார். ஓஹோ. புறம்பயம் அமர்வோனேங்கிறார். சரிங்க. சுப்பிரமணியரை புறம்பயம் அமர்வோனேன்னு ஒரு பாடல் முடிக்கிறார். சரி சரி. அங்கேன்னு கூப்பிடுறார் திருச்செந்தூர் திருப்புகள்ல. வள்ளி தேவி ஆணையோடு நாய சுப்பிரமணியர். ஆறுமுக சுவாமி இல்ல. ஆறுமுகல்ல. இப்ப அடுத்து பார்க்க போறது ஆஹா. சனகாதி முனிவர்கள் பூஜை செய்த லிங்கங்கள். ஓஹோ. சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர். ஓகே. சனகாதி 4 முனிவர்கள். என்ன விசேஷம்னா, இவங்களுக்காக தான் பஞ்சாட்சர உபதேசம் கோயிலுக்கு வெளியில தட்சிணாமூர்த்தி சுருமா சிவபெருமான் காட்சி கொடுத்து பஞ்சாட்சர உபதேசம் பண்றார். அக்னி தபஸ்ங்கிற முனிவருக்கும் சனகாதி முனிவர்களுக்கும் பஞ்சாட்சர உபதேசம் பண்ண ஸ்தலம் இது. அந்த சிவலிங்கங்கள் பூஜை பண்ண லிங்கங்கள் இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாம். சனகர் பூஜை பண்ண லிங்கம். ஓகே. சனந்தனர் பூஜை பண்ண லிங்கம். சரி. சனாதனர் பூஜை பண்ண லிங்கம். சனத்குமாரர் பூஜை பண்ண லிங்கம். ஓகே. கஜலட்சுமி. அடுத்து நமக்கு செல்லத்தை எல்லாம் அள்ளித்தர அம்பாள் மகாலட்சுமியோட மகாலட்சுமி. ஓகே. விஸ்வாமித்தர் பூஜை பண்ண லிங்கம். அகஸ்தியர் பூஜை பண்ண லிங்கம். சரிங்க. ஏன்னா விஸ்வாமித்தர் பிரம்மர்ஷி ஆகணும்னு தபஸ் பண்ணார். இந்த ஊர்ல வந்து சிவபெருமான் உட்கார்ந்து தபஸ் பண்றார், நான் பிரம்மர்ஷி ஆகணும்னு. அப்படின்னா பிரம்மர்ஷி பட்டம் கண்டதா. நான் சொல்றதெல்லாம் சாதாரண வரலாறு இல்ல, 18 புராணத்துல இருக்கு. பிரம்மாண்ட புராணத்துல, கஷேத்திர காண்டத்துல, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் அரண்மனையில இருக்கு. அதுல எங்க தாத்தா படி எடுத்து வச்சிருக்காங்க தமிழ்ல. சரி சரி. அதுல இருந்து படிச்சதுதான் இதெல்லாம். விஸ்வாமித்தர். அகஸ்தியர் என்னன்னா, விந்தியன் வந்து வழிவிட மறுத்துறான் அகஸ்தியருக்கு. அதனால சாபம் விட்டுறாரு. அந்த சாபம் நீங்கிறதுக்காக விந்தியன் வந்து இங்க வழிபடுறாரு. ஓஹோ. சரிங்க. சிவனை வழிபட்டு சாபம் நீங்கிறதா புராணத்துல இருக்கு. அகஸ்தியர் சொன்ன மாதிரி துரோணருக்கு வந்து துரோணாச்சாரியருக்கு புத்திர பேரே இல்ல. சரிங்க. அஸ்வத்தாமா பிறக்கிறதுக்காக புத்திர பேரை வேண்டி சுவாமிகிட்ட வந்து இங்க தபஸ் பண்றார். அப்புறம் தான் அஸ்வத்தாமா பிறந்ததா ஒரு புராணத்துல ஒரு கதை புராணம் இருக்கு. சரிங்க. நம்ம அடுத்து பார்க்க போது துர்க்கைமன் சன்னதி. ரொம்ப அபூர்வமான அழகான, பாத்துட்டே இருக்கலாம் இந்த மாதிரி சன்னதி. வாங்க வாங்க போலாம். பெண்ணுக்கெல்லாம் காட்சி கொடுத்தால பிரத்யக்ஷநாதர். பிரத்யக்ஷநாதர். ஓகே 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 ஓகே. இங்க அம்பாள் துர்க்கை பாருங்க. அஷ்டபுஜம், 2 பக்கமும் வெண்சாமரம். சரி.
கீழே மகிஷனை சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கால் வலது கால் முன்னாடி வந்திருக்கும். சிம்ம வாகனம். சரி சரி சரி. கையில் எல்லா கையிலையும் ஆயுதங்கள் இருக்கு. சரி. அந்த மகிஷாசம் சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த வெற்றியோட வர கோலம். ரொம்ப அம்பாளை பார்த்துட்டே இருக்கலாம், மனசே வராது. அந்த அழகான துர்க்கை அம்பாள். அற்புதமானது துர்க்கை. அழகில் மட்டும் இல்லை, அருள்லையும் சிறந்தவள். சரிங்க. சண்டிகேஸ்வரர். சாமி எந்த சிவன் கோயில் போனாலும் நம்ம சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணாதான் பூர்த்தி ஆகும். இந்த கோவில் யார் கட்டினா எப்படி கட்டினாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்க. பெரிய சரித்திர புகழாவிய ஸ்தலம் இது. புராண பெருமை நிறைய பார்த்தோம். சரிங்க. சரித்திர புகழும் முடியுது. ஏன்னா பிற்கால சோழ பேரரசு உருவாகிறதுக்கு அடிப்படை அமைஞ்சு இந்த ஸ்தலம். சரி சரி சரி. என்னங்கிறது பார்ப்போம். பல்லவ சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருந்தது. பல்லவ கடைசி ராஜா வந்து அபராஜித பல்லவன் சக்கரவர்த்தி, அபராஜித வர்ம பல்லவன். அவனுக்கும் வரகுண பாண்டியனுக்கும் சண்டை. ஓகே. சண்டை நடக்கும் பொழுது பல்லவனுக்காக விஜயாலய சோழன் இந்த சண்டையை மேற்கொண்டு பல்லவ பாண்டியனோட சண்டை நடக்குது. இந்த கங்கை மன்னன் பிருத்திவிபதி அவன் சோழர்களுக்கு ஹெல்ப் பண்ண வரான். சரிங்க. கங்கை மன்னன் பிருத்திவிபதி விஜயாலய சோழன் 2 பேர் சண்டை போடுறாங்க இவனோட வரகுண பாண்டியன். அந்த சண்டையில பிருத்திவிபதி இறந்துடுறான். ஓகே. பிருத்திவிபதி இறந்தது இந்த ஊர்ல இறந்து அதுக்கு நடுகள் இன்னமும் இருக்கு. சரிங்க. அதுக்கான நடுகளுக்கு ஆதாரங்கள் இருக்கு இன்னும். சரிங்க. முதல் விஜயாலய சோழன் இறந்த உடனே முதலாம் ஆதித்த சோழன் அவனோட பையன் அவன் தொடர்ந்து சண்டையிட்டு வெற்றி வாகை சூடுறான். ஓகே. பாண்டியனை கொண்டு வெற்றி வாகை சூடுறான். இந்த வெற்றி வாகை சூடினதுனால இவனுக்கு ஒரு லிபர்ட்டி, இவன் சிற்றரசா இருந்தான். ஓகே. பல்லவர்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தான். லிபர்ட்டி கொடுத்து ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. சரிங்க. பல்லவன் வந்து முதல் சோழன் ஃப்ரீடமோட வரான். ஓகே. இவன் வரும்பொழுது இவனோட சந்ததி பின்னாடி வருது. பராந்தக சோழன், சரிங்க, சுந்தர சோழன், சரி, அப்படிலாம் வருது, பின்னாடி வருது. ஆமா. அந்த வரும்போது பல்லவனையும் தோக்கடிச்சிடறான் அப்புறம் ஒரு காலத்துல. சரிங்க. போய் ஃபுல் சோழ பேரரசு இவங்களுக்கு வந்துருது. சரிங்க. பராந்தக சோழன் காலத்துல பராந்தக சோழன் பையன் சுந்தர சோழன், சுந்தர சோழன் பையன் முதல்ல 2ஆம் ஆதித்த சோழன். ஆமா. 2ஆம் ஆதித்த சோழனுக்கும் பாண்டியனுக்கும் பழைய பகையில. 2ஆம் ஆதித்த சோழன் தான் வட்டத்துக்கு வரணும் இவனுக்கு அப்புறம், சுந்தர சோழனுக்கு அப்புறம். ஆமா. ஆனா அவன் அந்த பழைய போரோட இதனால ஒரு சதி செஞ்சு அவனை கொண்டுறதுனால ராஜராஜ சோழன் வராரு. ராஜராஜ சோழன் 2வது பையன். ஆமா. அருள்மொழி தேவன் பேர் அவனுக்கு. ஆமா. அருள்மொழி தேவன் பட்டத்துக்கு வராரு. சரிங்க. 2ஆவது சோழன் அவன் காலத்துல தான் அவன் பையன் ராஜேந்திர சோழன் காலத்தையும் சோழர் பேச இலங்கை, பர்மா, சீன எல்லா நால்புறமும் விரிஞ்சு வடக்க வரையும் பெரிய சாம்ராஜ்யமா இருந்தது. பிற்கால கரிகால சோழனா முற்கால சோழ பேரரசு அவங்க முடிஞ்சு சோழர்களாம் குடிநிலமங்கள் ஆயிடுறாங்க. பிற்கால சோழ பேரரசு அமைதிக்கு அடித்தளம் இந்த சண்டையில் ஜெயிச்சதுனால தான் பிற்கால சோழ பேரரசு உருவாரு. அந்த அவங்களோட சந்ததியில லேட்டர் சோழா டினஸ்டி அமையறதுக்கு காரணம் இந்த திருப்புறம்பைய போர். ஹிஸ்டரியில முக்கியமான போர் திருப்புறம்பைய போர். சரி சரி சரி. இந்த சண்டையில முதலாம் ஆதித்த சோழன் ஜெயிச்சான் இல்லையா, அந்த இடத்த விட்டுட்டு பாருங்க. அந்த ஆதித்த சோழன் ஜெயிச்ச உடனே தன் வெற்றியின் நினைவாக செங்கற் கோயிலா இருந்த கோயில கருங்கற் கோயிலா கட்டுறான். சரி சரி. முதலாம் ஆதித்த சோழன் கருங்கற் கோயிலா கட்டிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். நடராஜ சன்னதிக்கு வரும். சரிங்க. நடராஜ சன்னதி பார்த்து ரொம்ப அழகான சிற்பம். சாமி அம்மா நடராஜனாலே தெரியும். நடராஜ சன்னதிக்கு முன்னாடி வந்து நர்த்தன விநாயகர். ஓஹோ, நர்த்தன விநாயகர் நடராஜருக்கா நர்த்தன விநாயகர். சரி சரி. நடராஜ அம்மாவோட சரி ஒரு சுரங்க பாதை போகுது. அட்டடா. இங்க ஒரு சுரங்கம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு சுரங்கம் இருக்கு. ஓ, அதுக்குள்ள சுரங்கம் இருக்கு. இதுக்குள்ள சுரங்கம் இருக்கு. சுரங்க பாதை இருக்கு இதுக்குள்ள. ஆமா, அதுக்குள்ள இருக்கு. ஓகே. இங்க ஒரு சுரங்க பாதை இருக்கு. இங்க வரணும். இங்க இருக்கு பாருங்க, இந்த சைடுல இருக்கு பாருங்க, மூடி வச்சிருக்காங்க பாருங்க. ஆமாங்க ஆமாங்க, மூடி இருக்கு சார். அதே மாதிரி இங்க ஒண்ணு இருக்கு. இந்த நடராஜ சந்தையில் இருக்க சுரங்க பாதையில படிப்படியா இறங்குது இல்லையா? ஆமா. அதுல என்ன பண்ணாங்கன்னா கோவிலோட கால கண்ணுக்குட்டி 4 நாளா காணும். சரி. தேடுறாங்க, எங்கேயும் கிடைக்கல. சரி. பூஜை நடராஜ பூஜை பண்ண வரும்போது சரி கண்ணுக்குட்டியோட குரல் கேட்டு பார்த்தா 4 நாளும் உயிரோடு இருந்திருக்குது. அங்க இருந்திருக்கு. அங்கேருந்து வீட்டுட்டு அப்புறம் தான் மூடி பூட்டி வச்சுட்டாங்க. சரி சரி. ஆனா இப்போ வந்து அது மதுரைக்கு போறதுன்னு சொல்றாங்க, தஞ்சாவூர் போறதுன்னு சொல்றாங்க. அந்த எல்லாம் மன்னர்கள் காலத்துல இல்லையா, எங்கன்னு பாக்குறதுக்கு நம்மளால முடியல. ஏன்னா ஒரே புல் புதரா இருக்கும், உள்ள பூச்சிகள் இருக்கும். ஆனா சுரங்கம் இருக்கு, சரித்திர சான்றுகள் இதெல்லாம். சரிங்க. நடராஜர் தரிசனம் பண்ணியாச்சு. பைரவர் சன்னதி அடுத்தது. சரிங்க. நவக்கிரகத்துக்கு வெளியில ஒரு மண்டபத்துல பைரவர். ஆமா, பைரவருக்கு தான் எல்லாருக்கும் கோவில் பூஜைகள்லாம் முடிஞ்சு அடிச்சா வந்தோம். சாவியை போய் வச்சுட்டு போகணும். அவர் தான் பைரவர். சூரியன் சந்திரன் வழிபட்டிருக்காங்க.
அந்த காலத்தில் நவகிரக சன்னதிலாம் இல்லை, சூரியன் சந்திரன் வாயு பகவான் அப்படிதான். ஆமாம் ஆமாம், பின்னாடி வந்தது தான். நவகிரக சுற்றி நம்ம வெளில போகிறோம். சரிங்க, நம்ம முன்மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஆஹா, இடதுபுறமா அம்பாளோட சன்னதி பார்ப்போம். ஆமாம், கரும்படு சொல்லி அம்மை. அம்பாளோட திருநாமம் கரும்படு சொல்லி அம்மை. சரிங்க, தமிழ்ல. சரி சரி. சமஸ்கிருதத்துல இக்ஷு ரசவாணி. ஓகே. இக்ஷுனா கரும்பு. சரிங்க. கரும்போட ரசம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவனோட வாக்கு அவ்வளவு இனிமையா இருக்கா. சரி. தமிழை பார்த்தா அழகா தெரியும். கரும்பு அடு, அடுனா ஒத்தன்னு அர்த்தம். சரி. கரும்பு மாதிரி கரும்பை ஒத்த சொல்லுடையவள் அப்படின்னா இனிமையான சொல்லுடையவள் அர்த்தம். தமிழில் கரும்படு சொல்லியம்மை, சமஸ்கிருத இக்ஷு ரசவாணி. அம்பாளுக்கு இன்னொரு நாம குறைவிலா அழகி. அவ்வளவு அழகா காட்சி தரான். சரி சரி சரி. ஒரு ஆடுதுறை செட்டியார் ஒருத்தருங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, கிழக்கு பார்த்து இருந்த அம்பாள் சன்னதியை தெற்கு பார்த்து மண்டபம், புது மண்டபம் கட்டி பண்ணிருக்காங்கன்னு திருப்பணி வரலாறு சொல்லுது. சரி சரி. இங்க பாத்தீங்கன்னா அம்பாள் சன்னதிக்கு வெளியில கல்வெட்டுகள், என்ன கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா, இந்த ஆலயம் வந்து இந்த சுவாமியை பத்தி பாடிய தேவார பாடல்கள். இந்த ஆலயம் நால்வராலும் பாடல் பெற்ற சிறப்புடையது. சரி சரி. நால்வர்னா இப்ப திருஞான சம்பந்தரோட தேவாரம் 10 தேவாரம் இருக்கு பாருங்க. மரம்பயமலைந்த வருமத்தில் பரிசருத்தனை நிரம்பசுமை செம்மையோடு செய்துள்ளது நீர்மை திறம்பயனும் பொருள் தெரிந்துள்ளது நால்வர் அறம்பயன் உரைத்தனை புறம்பயம் அமர்ந்தோய் இப்படின்னு வரிசையா தேவாரங்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி பாடிய தேவாரங்கள். சரி. கூடிமாடு நீடருவு கூடல் கோட்டூர் கொடுங்கோளூர் தன்பளவி கண்டியூரும் நடமாடு நன்மர்கள் வைகினாடும் நலமாகும் ஒற்றியூர் ஒற்றியாக படுமாலை வண்டரையும் பயணம் பாசூர் பழையரும் பார்க்குளமும் கைவிட்டினாள் பொடியேறி மேனியராய் பூதம் சூழ புறம்பயணம் ஊர் என்று போயினாரே. ஏகப்பட்ட ஸ்தலம் சொல்றாங்க. கோட்டூர் கண்டியூர்னு இந்த ஸ்தலத்துல இருந்த சிவன் புறம்பயன் தான் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி இங்க வர்றாராம். எப்படி வர்றாரு? பொடியேறு மேனியராய் பூதம் சூழ புறம்பய நம்ம ஊர் போயினாரே. எல்லா பாட்டும் அப்படியே முடியும். சரி. திருநாவுக்கரசரோட தேவாரங்கள். சரி. திருமூர்த்தி சுவாமிகள் எழுதின தேவாரங்கள். அங்கமோதியோர் அரை மேற்றளி நின்றும் போந்தும் வந்தின் நம்பர் தங்கி நோமையும் இன்னதென்றிலை ஈசனார் எழு நெஞ்சமே கங்குலேமங்கள் கொண்டு தேவர்கள் ஏத்திவானவர் தான் தொழும் பொங்குமால் வீடு ஏறி செல்வ புறம்பயம் தொழப்போதுமே. எல்லாமே புறம்பயம் தொழப்போதுமே முடியும் தேவாரங்கள் எல்லாம். சரி சரி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்க வந்து புறம்பயம் நம்மூர் என்று போயினாரே, புறம்பயம் தொழப்போதுமே. மாணிக்க வாசகர் 4வது என்னன்னா, கீர்த்தி திருவகல் நூல்ல புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் சொல்றாரு. சரி சரி. அதாவது இங்க வந்துதான் நால்வர்க்கு அறம்பயம் உரைத்தன்னு வாசல் தட்சிணாமூர்த்தி பார்க்க போறோம். அந்த சனகாதி முனிவர்கள் நால்வர்க்கு அறம்பயம் உரைத்ததால புறம்பயம் தனில் அறம்பல அருளியும் சிவபெருமான் தான் அந்த பஞ்சாட்சர உபதேசம் பண்றார் அப்படின்னு கீர்த்தி திருவிழா பாடுறார். அதனால இது நால்வராலும் பாடல் பெற்ற சிறப்புடைய கோயில். இப்போ குகாம்பிகை சன்னதியே பார்க்க இருக்கோம். மண்டபத்துல குகாம்பாள் இருக்கா, தரிசனம் பண்ணுவோம் நம்ம. வாங்க வாங்க. இது பார்த்தாலே தெரியும் அம்பாள் எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா இதே மாதிரி அப்படின்னு தோணும். ஏன்னா எங்கேயுமே இல்லாத அம்பாள். சரி. ஏன்னா நம்ம அம்மா எப்படி குழந்தை தூக்கிட்டு இருப்பா இடுப்புல, அதே மாதிரி அம்பாள் வந்து ஆறுமுக பெருமான் குகன்னா சண்முகன், ஆறுமுக பெருமான இடுப்புல கையடிச்சு தூக்கிட்டு இருக்கா பாருங்க. சரி, அற்புதம். குகனை வச்சிருக்கனால குகாம்பிகைன்னு பேரு. ஒரு விதமான மெழுகினால செய்யப்பட்டது. சரி. இந்த அம்பாளுக்கு வந்து சாம்பிராணி தைலம் மட்டும் சாத்துறாங்க. நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு சாத்தலாம், இல்ல பௌர்ணமி தோறும் சாத்தலாம். சரி சரி. வீட்டுல சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு முக்கியமா அம்பாள் அருள் புரிகிறார். சரி. கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறார். சரி. அம்பாள் வந்து அற்புதமான காட்சி பாருங்க. ஆறுமுகன் 6 கை தையது பாருங்க. ஆறுமுகத்தோட அம்பாளை அம்மா இடுப்புல தூக்கிட்டு இருக்க மாதிரி தூக்கிட்டு இருக்கா. அற்புதம். எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த சன்னதி. அதுக்கு பத்தி வெளியில வரோம். ஏன் வரோம்னா அற்புதமான தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கு. சரி. எங்கேயுமே இல்லாத அற்புதம் தனி கோவில் கொண்டு தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுக்கிறார். சரி. அவரை பார்க்க போறோம் நம்ம. ஆலயத்தோட ஈசான்ய பாகம். ஓகேங்க. வடகிழக்கு மூலையில குரு பகவான் தட்சிணாமூர்த்தியா காட்சி கொடுக்கிறார். தனி கோயில். ஆமா. ஏற்கனவே உள்ள புராணத்தை சொன்ன மாதிரி ஜனகாதி முனிவர்களுக்கும் அக்னி தபஸ்ங்கிற முனிவருக்கும் இந்த ஊர்ல பஞ்சாட்சர உபதேசம் பண்றார். ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சர உபதேசத்தை அவளுக்கு பண்றார். களவிங்கிற விறகு வெட்டி அவனுக்கும் மோட்சம் கொடுக்கிறார்.
சரிங்க. டெல்லியில் இந்த தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுத்து சரிங்க. ரொம்ப வேலை வாய்ப்புக்கு முக்கியமாக அதில் துணை புரிகிறார். ஏகப்பட்ட பிரார்த்தனையை நிறைவேற்றி வச்சிருக்கார். சரிங்க. வியாழத்தோறும் குருகுமார் மாத வழிபாட்டுக்குனால அற்புதம் அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடந்துட்டு இருக்கு. சரிங்க. ரொம்ப அற்புதமான சக்தி உள்ள தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி வெளில வந்தோம்னா ஆமாம், ஆலயத்தோட திருக்குளம். சரிங்க. அதுவும் ஈசான்ய பாகத்தில் அமைஞ்சிருக்கு. ஆஹா, இந்த தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பேர். சரிங்க. கோயிலில் பிரம்ம தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அந்த 3 திருக்குளங்கள் இருக்கு. சரிங்க. கொய்யாக்குளம் அப்படின்னு சொல்லி 3 தீர்த்தங்கள். சரி சரி. பிரம்ம தீர்த்தம், சூரிய சந்திரன். இந்த பிரம்ம தீர்த்தம் தான் முக்கியமான ஆலயத்தோட திருக்குளம். சரிங்க. இந்த திருக்குளத்துக்கு பக்கத்தில் தான் ஆஹா, அந்த சப்தசாகர கூபம்னு சொன்னேனே, 7 கடல் கிணறு. ஆமாம், அந்த கிணறு அமைஞ்சிருக்கு, அதையும் பார்த்துருவோம் நம்ம. வாங்க. கிணறு தான் சப்தசாகர கூபம், 7 கடல் கிணறுன்னு. விநாயக பெருமான் 7 கடலையும் பொங்கி வந்த 7 கடலையும் அணைக்கிற கிணறு. இந்த ஆலயத்தோட பிரம்மோற்சவம் மாசி மகத்தில் நடக்கிறது. சரிங்க. ரொம்ப நாளாக நடக்கலை. சரி. ஆலயத்தோட தேர் ரிப்பேர் ஆனதுனால தேர் இருந்தால் தான் உற்சவம் நடத்த முடியும். சரிங்க. சில மதுரை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்கள் பெரும் பொருட்செலவில் இந்த வருஷம் புதிய தேரை உருவாக்கியிருக்காங்க. சரி சரி சரி. அந்த தேரடி மண்டபம்னு அங்கே இருக்குது. புதிய தேர் உருவாக்கியிருக்காங்க. வரும் வருஷம் கண்டிப்பாக மாசிமக உற்சவம் சுவாமியோட அருளாலையும் ஆதீனத்தோட அருளாசியாலும் உற்சவம் நல்லபடியாக நடக்கணும். சரிங்க. இதை தவிர இந்த கோவிலில் ஆதித்த சோழன் கட்டின கோவிலோட கட்டடக்கலை சிறப்பு என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு 3 நாள், மார்ச் மாதம் 16, 17, 18 3 நாளும் அவ்வளவு இடத்தையும் மீறி சூரிய பகவான் உள்ள சுவாமி மேல காட்சி தரார். சரி சரி சரி. சூரியனே வழிபடுற மாதிரி அந்த 3 நாளைக்கு சூரிய பூஜைன்னு சொல்லுவாங்க. காலமா சூரிய உதயத்தும் போது 3 நாட்கள் அந்த சூரிய பூஜை நடைபெறும். ஒரு அற்புதமான கட்டிடக்கலை. சாட்சிநாத சுவாமி ஆலயத்தோட நேர் கிழக்க தேரடி விநாயகரோட ஆலயம் இருக்கு. தனி கோவில் நேரம் தெரியுது. விநாயகர் மட்டும்தான் பெரிய வவ்வால் மண்டபம். வவ்வால் மண்டபத்துல அழகா அற்புதமான ஒரு விநாயகர். சிவனோட சன்னதி எதிர்க்க வெறுமையா இருக்க கூடாது. சரிங்க சரிங்க. நல்லது இல்ல. ஓகே ஓகே. விநாயகர் இருந்தாலும் மங்களகரமா இருக்கும். ஆனா அந்த காலத்துல தேரடி விநாயகர்னு சொல்லி வச்சாங்க. பக்கத்துல தான் தேரடி இருக்கு. தேரடி விநாயகர்ங்கிற பேர்ல ரொம்ப அழகா ஒரு கோயில் இருக்கு. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து வேழமுகத்து விநாயகனை தொழ சுடும் தீவினைகள் செயலறுவோம், பிடியதன் உருமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே, சிறுவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும், ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் குப்புவர் தம் கை. இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பிரதான அர்ச்சகர் சக்தி சிவாச்சாரியார் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த கோயிலுடைய புராண வரலாறையும் மற்ற சிறப்புகளையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்கய்யா, நம்ம திருப்புரம்பியம் பற்றி சொல்லுங்கள். திருப்புரம்பியம்னா என்ன? ஹர ஹர நம பார்வதீபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் கிரிவா போற்றி, ஏகம்பத்துரகந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு கனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலகியானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சுவாமி சாட்சிநாதர் அப்படின்னு பேர். சிவனோட 64 திருவிளையாடல் மொத்தம் 63 திருவிளையாடல் மதுரை. ஒரே ஒரு திருவிளையாடலை மட்டும் சுவாமி வெளியில் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த புன்னாவனம் அப்படின்ற அந்த திருப்புரம்பயம் சேதத்தை நடத்தியிருக்காரு. அதாவது மூட்டி, தலம், தீர்த்தம், விருட்சம் 4களையும் சிறப்பு பெறுறது நம்ம தீர்த்தம். நம்ம தல விருட்சம் புன்னை மரம். புன்னை மரம் தான் நம்ம கோவிலுக்கு தல விருட்சம். இங்கே சுவாமி பேர் ஏன் சாட்சிநாதர் அப்படின்னு வந்தோன்னா, மதுரையில் சமணம் தரைச்சி அப்போ தான் சைவம் ஓங்கி வருது பாண்டிமாதேவி ஆட்சி காலத்தும் போது. பாண்டிமாதேவி மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு ஒரு அழகு முத்து மாலை, அதாவது விலை உயர்ந்த மாணிக்க மாலையை வாங்கி சாத்தணும்னு ஆசைப்படுறா. சாத்தும் போது ஹரகணகுப்தன் அப்படின்ற ஒரு வணிகர், அதாவது அந்த முத்து வணிகம் நகை எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்க வணிகரை கூப்பிட்டு இந்த மாணிக்க மாலையை நீந்தாம்பா வாங்கி கொடுக்கணும் அப்படின்றார். அவர் என்ன பண்ணுறார், அச்சாரத்தை வாங்கிட்டு அவரோட மனைவி, மூத்த மனைவி மரகதவல்லி அப்படின்ற சம்சாரத்தை சொல்லிட்டு பல தேசங்களில் சுற்றி அலைகிறார். அலையும் போது என்ன ஆகுதுன்னா, கடைசியாக எங்கேயுமே கிடைக்கல. சரி நம்ம தாய் மாமா பார்த்துட்டு போவோம் அப்படின்னு தாய் மாமா ஊர் இந்த திருப்புரம்பயம் நேராக திருப்புரம்பயம் வரார். தாய் மாமா அவருக்கு போகும்போது தாய் மாமா கொஞ்சம் உடல் நிலை விட்டு படுத்த படுக்கையாக இருக்கார். பாப்பா சௌரியமா எப்படி இருக்காது மாதிரி. இந்த மாதிரி மதுரையில் பாண்டிமாதேவி மகாராணி சொன்னாங்க, நான் முத்து வாங்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. சரிப்பா நீ காவிரி பூம்பட்டினம் போ, இப்போ இருக்கிற பூம்புகாருக்கு தான் ஆக்சுவலாக காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு பேர்.
அந்த காவிரி பூம்பட்டினம் போகிறார். காவிரி பூம்பட்டினம் போயிட்டு உயர்ந்த மாணிக்க மாலையெல்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது மாமா இறைவனடி சேர்ந்துட்டார். இறைவனடி சேர்ந்த போது ஒரே ஒரு பொண்ணு ரத்னவல்லின்ற பொண்ணு. சரி, இந்த பொண்ணு அனாதை ஆகிடக்கூடாது, நம்ம அழைச்சிட்டு போய் நம்ம வீட்டில் ஒரு ஆளாக பார்த்துப்போம் அப்படின்னு அழைச்சிட்டு போகும்போது, சரி இங்கெல்லாம் இப்போ எல்லா தேசங்களுக்கும் தரிசனம் பண்ணிட்டு வர்றார். இப்போ வரும்போது அப்போ அந்த புன்னாவனம் அப்படின்ற அந்த புன்னைவன க்ஷேத்திரம் வந்து காட்சி கண்ணில் படுது. உள்ளே வந்து சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு எங்கேயுமே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கிணத்துல தண்ணி எடுத்து மடப்புள்ளியில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கிற வன்னி மரத்தடியில் படுத்துட்டுருக்கார். படுத்துட்டு இருக்கும்போது சுவாமி திருவிளையாடல் ஆரம்பிக்கிறார். சுவாமி ஒரு அரவம்னா பாம்பு. அந்த பாம்பு ரூமாக வந்து அந்த வணிகனை கடிச்சிடறார். கடிக்கும் போது அவன் கூட வந்த ரத்னவல்லின்ற பொண்ணு சுவாமிகிட்ட அழுது புழம்பி முறையிட்டோன்னு அந்த நேரம் தெரியான சம்பந்தர் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு 10 பதிகம் பாடுறார். மரம்பைய மதன் புறம்பல அருளியும் அப்படின்ட்டு 10 பதிகங்கள் பாடுறார். பதிகம் பாடும்போது என்ன ஆகுதுன்னா, பரமேஸ்வரனே வந்து அந்த வணிகனை உயிர் பட்சி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். வன்னி மரம், அடப்புள்ளி, கிணறு, இந்த 3 தான் சாட்சியாக வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நேராக வாழலாம் சுவாமியோட ஆசீர்வாதத்தோடு எல்லாம் மதுரைக்கு போகிறார். மதுரைக்கு போகும்போது பாண்டிமாதேவிட்டு அந்த மாணிக்க மாலையை கொடுக்கும்போது அவரோட மூத்த சம்சாரம் மரகதவல்லின்னு கொண்டு வந்து ஒரு வழக்கை கொடுத்துட்றான். 2ஆம் தரமாக ஒரு மனையால் மலர்ந்துட்டு வந்துடுறான். இதுக்கு ஏதாவது சாட்சி வேணும், நீங்கள் தான் விசாரிச்சு நல்லா தீர்ப்பா. 1 வாரம் வழக்கு நடக்குது. கடைசி வாரத்தில் என்ன பண்ணுறான், ரொம்ப அழுது பழமி முறையிடுறான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர்கிட்ட. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஈசான்ய பாகத்தில் ரிஷபாரோட வன்னி மரம், அதாவது அவன் தண்ணி இறைச்சி சாப்பிட்ட கிணறு, அங்கே சமையல் பண்ணி சாப்பிட்ட மடப்புள்ளி, பக்கத்தில் படுத்து உறங்கின வன்னி மரம், அது 3த்தையும் சாட்சியாக வச்சுட்டு மதுரை மீனாட்சி அம்மனில் காட்சி கொடுத்து சாட்சி சொல்கிறார். அதனால தான் சாட்சிநாத சுவாமி அப்படின்னு பேர். அதனால தான் சாட்சிநாதேஸ்வர சுவாமி அப்படின்னு பேர். இவ்வளோ பெரிய வழக்காக இருந்தாலும் இங்கே இவர்கிட்ட கொண்டாந்து அதை நம்ம மனுவாக எழுதி கொண்டாந்து வச்சிட்டோம்னா அதுதான் வந்து நம்ம கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள். அப்புறம் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சிறப்பு என்னென்னா, ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி யாரும் புன்னை மரத்துக்கு ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு பேர். அந்த புன்னை மரம் என் தலை விருட்சம் தான் இருக்கிறதுனால ஆயில்ய நட்சத்திரம் பரிகார ஸ்தலம் இது. அப்புறம் சாட்சிநாத சுவாமியோட இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, சாட்சிநாத சுவாமிக்கு அதாவது தெற்கு பக்கமாக சீர்காழியில் இருக்க மாதிரி சட்நாதர் கோஷ்டத்தில் இருப்பார். அதுதான் விசேஷம். சீர்காழியில் எப்படி நம்ம சட்னா சுவாமிக்கு தனியாக விசேஷமோ இங்கேயும் தனியாக விசேஷம். வெள்ளிக்கிழமையில் சட்னா சுவாமிக்கு புணுக்கு சாத்தி நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனோம்னா நம்ம வழக்குவாதி நமக்கு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். இதுதான் சாட்சிநாத சுவாமி. மூர்த்தி தலம் தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேர் நம்ம தீர்த்தம். ஈசான்ய பாக தீர்த்தம். எல்லா குளத்துலேயும் ஈசான்ய பாக தீர்த்தம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். இங்கே நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா ஈசான்ய பாகத்தில் தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்துக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்ன அந்த தீர்த்தத்துக்கு பதில் ஒரு சிறப்புன்னா, சனகாதி முனிவர் அப்படின்னு பிரம்மதேவரோட பசங்க தான் 4 பேர். சனகர், சனந்தனர், சனாதனர், சனகுமார். அந்த பிரம்மதேவரோட 4 பேர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எல்லா சேத்திரத்துக்கும் போய்ட்டு தரிசனம் பண்ணும்போது நம்ம இந்த புன்னவனம் அப்படின்ற சேத்திரத்துக்கும் வர்றார். அப்போ தரிசனம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் 4 பேருக்கும் எவ்வளோ படித்தாலும் ஞானமே இல்லை. அவ்வளோ சகலகளாக 4 விதத்தையும் படித்து முடிச்சிட்டா. எல்லாத்துக்கும் இருந்தாலும் ஞானம் இல்லை. ஞானம் இல்லாமல் என்ன பண்ணுறா, நீங்கள் வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு சுவாமிகிட்ட அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு சுவாமியை மனம் உருக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது என்ன பண்ணுறா, சனகாதி முனி ஒரு 4 பேருக்கும் 4 வேதங்களையும் நமச்சிவாயன்ற பஞ்சாட்சர மந்திரத்தையும் திருக்குளத்துக்கு தெற்கு பக்கமாக தட்சிணாமூர்த்தி ரூபமாக சுவாமி உபதேசம் பண்ணார். அதுதான் இன்னொரு சிறப்பு. ஸ்தலத்தில் எல்லா கோவிலையும் தட்சிணாமூர்த்தி வழிபட்டுருப்பான். இங்கே பரமேஸ்வரனே தட்சிணாமூர்த்தி ரூபமாக வந்து நம்ம கோவிலில் வந்து சனகாதி முனி ஒரு 4 பேருக்கும் 4 வேதங்களையும் உபதேசம் பண்ணார். அந்த சனகாதி முனி ஒரு 4 பேர் யாருன்னு சில பேர் தெரியாது. ராமாயண மகாபாரத்துக்கு முக்கியமானவளே இவா தான். வைகுண்டத்தில் இருந்த 2 துவாரபாலகருக்கு இவா கொடுத்த சாபத்தில் தான் முதல் ஜென்மத்தில் இரண்யனும் இரண்யாட்சனாவும், அடுத்த ஜென்மத்தில் ராவண கும்பகரன், அடுத்த 3ஆவது ஜென்மத்தில் தந்தவர்க்கனும் சிசுபாலனாவும் பிறப்பாங்க. அந்த சனகாதி முனி ஒரு 4 பேருக்கும் இங்கே லிங்க ரூபமாக காட்சி கொடுத்தார் வாயு பாகத்தில். அது ஒரு சிறப்பு. எங்கே பார்த்தாலும் தட்சிணாமூர்த்தி கோவில் உள்ளே இருப்பார், இங்கே கோவிலுக்கு வெளியில் இருப்பார். அப்புறம் ஸ்கந்தமாத்திர குகாம்பிகை அப்படின்னு ஒரு சிறப்பு. 6 முக சுப்பிரமணியர், அதாவது சரவண பொய்கையில் ஈஸ்வனோட நெற்றிக்கண்ணிலேருந்து குற்றாமரை குளத்தில் 6 தீப்பொறி விழுது. 6 தீப்பொறிலையும் 6 முருகப்பெருமான் வர. அதாவது சரவண பொய்கை அப்படின்னு அந்த மிகப்பெரிய கஷேத்திரத்தில் 6 முருகப்பெருமான் குழந்தை வடிவிலான 6 சுப்பிரமணியர். 6 சுப்பிரமணியரையும் என்ன பண்ணுறான்னா, பார்வதி ஒன்றா சேர்க்கிறா அதனோட திருக்கரங்களால். ஒன்றா சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, 6 முகத்தோட திருச்செந்தூரில் இருப்பார். ஜெயந்திநாதர் அப்படின்னு பேர். அதாவது சமஸ்கிருதத்தில் குமாரமூர்த்தி சுப்பிரமணியர். முருகனை சூரனை சம்மாரம் பண்ணும்போது முருகன் 6 முகத்தோட 12 கரங்களோட கையில் வந்து கத்தி வில்லு ஆயுதத்தோட காட்சி அளிப்பார். அதுதான் சிம்மஹாரமூர்த்தி சுப்பிரமணியர். அந்த சுப்பிரமணியர் இங்கே என்ன பண்ணுவார்னா, அம்பாள் வந்து இடுப்பில் வச்சுருப்பாள். அதுதான் ஸ்கந்தமாத்திர குகாம்பிகை. லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட குகாம்பிகா ஈ குஷ்கரூபிணி அப்படின்னு அந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் கடைசி 2 வரியில் வரும். லலிதா சகஸ்ரநாமம் தான் ஆதாரம் அந்த அம்பாளுக்கு. அந்த அம்பாள் முழுக்க மூலிகையால் செய்யப்பட்ட அம்பாள். பௌர்ணமி சாம்பிராணி தையில் மட்டும்தான் இந்த அம்பாளுக்கு சாத்துவோம். எந்த வித அபிஷேகங்களும் கிடையாது. ஏன் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாதுன்னா, எப்படி போகர் வந்து நவபாஷான சிலை வெளிப்பட்டாலும் இது அவன் மூலிகையினால் செய்யப்பட்ட அம்பாள் இது.
அது ஒரு விசேஷம். அம்பாளுடைய திருநாமம் கரும்படு சொல்லியம்மை அப்படின்னு பேர். கரும்பினுடைய சாறு சுவை எப்படி இருக்குமோ அம்பாளை பார்க்குறவாளுக்கு பேச்சு திறன் அவ்வளோ சுவையாக இருக்கும். இதுதான் தமிழில் கரும்படு சொல்லியம்மை. சமஸ்கிருதத்தில் இக்ஷு ரசவாணி அப்படின்னு பண்ணி, இக்ஷுனா மீனிங் கரும்பு. கரும்பு சாறு சுவை எப்படி இருக்குமோ பேச்சு திறன் அவ்வளோ இனிமையாக இருக்கும். வாக்கு வன்மை உள்ளவா, திக்குவாய், குளர் பேச்சு அவெல்லாம் வந்து என்ன பண்ணான்னா அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண தேனை நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சகல சௌகரியமாக நமக்கு வந்து பேச்சு திறன் கிடைக்கும். அப்புறம் அம்பாள் ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி. சில பேர் பாடகர், நடிகர், பேச்சாற்றல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையெல்லாம் அம்பாள் முன்னாடி நம்ம சமர்ப்பித்தோம்னா அவளுக்கு இன்னும் மென்மேலும் வளருவா. அம்பாளுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்னா நம்ம துர்க்கை விசேஷம். பட்டீஸ்வரத்துக்கு அடுத்தபடியாக நம்ம துர்க்கை இங்கே வந்து ஜெயதுர்க்கை அப்படின்னா, ஜெயம்னா வெற்றி, வெற்றியினுடைய அடையாளமாக அந்த துர்க்கை. மகிஷனை சம்ஹாரம் பண்ணிட்டு அம்பாள் ஒரு அடி முன்னாடி பாதத்தை எடுத்து வச்சுருப்பா. அந்த துர்க்கைக்கு பேர் தான் ஜெயதுர்க்கை. அந்த துர்க்கை இங்கே சொன்னது ரொம்ப விசேஷம். ராஜாலாம் வந்தால் தான் வெண்சாமரம் போடுவா. துர்க்கைக்கு வெண்சாமரம் இருக்கும். வெண்சாமரம், குடை, கையில் கத்தி, வில்லு, கேடயம். அப்புறம் வந்து கீழே வந்து மகிஷத்தோட சிம்ம வாகனத்தோட அம்பாள் இருப்பாள். இன்னொரு சிறப்பு என்னென்னா பட்டீஸ்வரத்துக்கு அடுத்தபடியாக அம்பாளுடைய வலது கையில் கிளி இருக்கும். அந்த கிளியை பார்த்து நம்ம என்ன வேண்டினோம்னா அந்த கிளி போய் அம்பாள் சொல்லிடுவான். நேராக மதுரை மீனாட்சி அம்பாள் கிளி இருக்கிற மாதிரி கையில் கிளி இருக்கும். அந்த கிளியை வச்சுட்டு நம்ம நேராக கிளியை பார்த்து பிரார்த்தனை பண்ணோம்னா கிளி போய் அம்பாள்கிட்ட சொல்லிடுவா. சகல காரியத்தையும் வந்து ஜெயம் பண்ணி கொடுத்துருவா. அதனால தான் அந்த துர்க்கைக்கு பேரே ஜெயதுர்க்கை அப்படின்னு பேர். இன்னொரு சிறப்பு வந்து இது வந்து ஆக்சுவலாக குமரி கண்டத்துக்கும் நம்ம கோவிலுக்குமே ஆக்சுவலாக தொடர்பு இருக்கும். ஏன்னா தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கும் இறைவா அப்படின்னு எல்லா இதுக்கும். தென்னாட்டில் வந்து சிவன் இறங்கி பண்ண ஆட்சி காலம் தான் அது. தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கும் இறைவா. நம்ம சிலப்பதிகாரத்தில் வன்னிமரம் மடப்பள்ளி முன்னின்று காட்டி மேய்குலால் அப்படின்னு இருக்கும். சிலப்பதிகாரம் ஆக்சுவலாக முதலாம் தமிழ் சங்கம், இரண்டாம் தமிழ் சங்கம் தான் வந்து இளங்கோவடிகள், அகஸ்தியர் அவங்க இருந்த காலம் தான் அந்த தமிழ் சங்கம். அந்த தமிழ் சங்கத்தில் வந்து நம்ம கோவில் வந்து வன்னிமரம் மடப்பள்ளி முன்னின்று காட்டி மேய்குலால் அப்படின்னு நம்ம கோவிலோட சிறப்பு இடம்பெற்றிருக்கு. அதனால் குமரி கண்டத்துக்கும் ஆக்சுவலாக இங்கேயும் தொடர்பு உண்டு. அப்புறம் நடராஜர் சிறப்பு நம்ம கோவிலுக்கு. எல்லா கோவிலுமே நடராஜர் இருக்கும். இங்கேயும் தெற்கு பார்த்து நடராஜ பெருமான் இருப்பார். நடராஜ பெருமானுக்கு வருஷத்தில் 6 அபிஷேகம் சிறப்பாக நடக்கும். அப்புறம் மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான திருக்கோவில் ஞானசம்பந்தர், மதுரை திருஞான சம்பந்த சுவாமிகள் ஆதீனத்துக்கு சொந்தமான திருக்கோவில். இங்கே வந்து சுவாமிக்கு நித்தியப்படி 4 கால பூஜைகள் நடக்குது. காலசந்தி, அதுக்கப்புறம் உட்சுகாலம், சாயரட்சை, நைட்டு அர்த்தஜாமம். அர்த்தஜாம பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கும். எல்லா ஊர்லேயும் வர மாதிரி சுவாமியை பல்லாக்கில் எடுத்துகிட்டு வந்து சுவாமியை வந்து பள்ளியறையில் வச்சுட்டு சுவாமிக்கு விசேஷ நைவேத்தியங்கள்லாம் ஆகும். மக்கள்லாம் நிறைய பேர் தரிசனம் பண்ணிட்டு வருவா. அப்புறம் வந்து வழக்கு வாதிகள்லாம் திங்கக்கிழமை வந்து ஒரு 5 திங்கக்கிழமை நம்ம சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணோம்னா சகல வித வழக்குகள்லாம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். வரும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வாரம் வரும்போது அவளோட கோரிக்கையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி எடுத்து வந்து சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். பார்த்ததில்ல எப்பா இறைவா எனக்கு இந்த குறை இருக்குது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்னா சோழ வரலாற்றுடைய முதல் கோவில் இது. ராஜராஜ சோழனோட தாத்தாவோட தாத்தா விஜயாலய சோழன் கட்டினது. கிபி 824 திருப்பணி பண்ண கோவில் இது. முதலாம் விஜயாலய சோழன் காலத்தில் திருப்பணி பண்ண கோவில். அதுக்கப்புறம் அவா பையன் வந்து என்ன பண்ணுறாருன்னா செங்கல் கோவிலாக இருந்ததை கருங்கல் திருப்பணியாக மாற்றி கொடுக்குறாரு. கருங்கல் திருப்பணியாக மாற்றி கற்றாழியில் மாற்றி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நிறைய ராஜா ஒரு ராஜாவாக என்ன சோழ சாம்ராஜ்யமே கிட்டத்தட்ட ஒரு 1200 வருஷம் ரொம்ப சிறப்பான சாம்ராஜ்யம். அந்த 1200 ஒரு ராஜா. அதுக்கப்புறம் பிற்கால சோழ வரலாறுகள், மராத்திய மன்னர்கள், நாயகர் காலத்துலலாம் இங்கே வந்து நிறையா திருப்பணி பண்ணியிருக்கா. அப்புறம் வந்து இன்னொரு சிறப்பு வந்து நம்ம வாசலில் வந்து தேரடி விநாயகர் கோவிலுக்கு எய்த்த மாதிரியே இருப்பார். நடராஜர் சன்னதிக்கு எய்த்த மாதிரியே நால்வர் பாடல் பெற்ற சிவாலயம். அதாவது ஞானசம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர், சுந்தரர் 4 பேருமே வந்து பண்ணியிருப்பாங்க. நடராஜருக்கு வந்து எய்த்த மாதிரியே 4 சன்னதி இருக்கும் நம்ம கோவிலில். எல்லா ஊர்லேயும் 4 சன்னதி பார்க்க முடியாது. இங்கே நடராஜருக்கு எய்த்த மாதிரியே 4 இருப்பாங்க. இதுதான் அந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பான வரலாறு. ஓகே, இன்றைக்கி ரொம்ப அற்புதமான திருத்தலத்தை நம்ம பார்த்தோம். பிரளயம் காத்த விநாயகரை தரிசித்தோம். இந்த கோ டெம்பிள் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் அடுத்த வீடியோவோடு நாம் வருவோம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் சுபாஷ்.